கிராமப்புறங்களில் கடன் வந்தது என்று சொன்னால் அது விவசாயம் செய்து தான் கடன் வந்திருக்குமே தவிர வீண் செலவு யாருக்கும் வந்திருக்காது. இந்த விவசாய நிலத்தை நம்பி நம்பி வேர்வை சிந்தி சிந்தி அந்த மக்கள் வெம்பி வெம்பி செத்தார்களே தவிர வசதி வாய்ப்பாக வாழ்ந்ததாக வரலாறு கிடையாது. எப்பேற்பட்ட மிக மிக மோசமான தொழில் இந்த விவசாயம் என்று சொன்னால் போட்ட காசை கூட எடுக்க முடியாது. இந்த வருஷம்லாம் யூரியா மூட்டை அரசுக்கு தெரியுமா தெரியாது. இந்த வருஷம் யூரியா மூட்டை போன வருஷம் இந்த வருஷம் 100 ஏறி இருக்குது. ஆனால் எங்களோட விளைபொருள் எங்கே விலை ஏறி இருக்குது? ஆனால் ஒரு 10 நாள் தக்காளி 100 விற்றாக்க அத்தனை கம்யூனிஸ்ட்டுக்காரலேருந்து திமுகலேருந்து அதிமுக எல்லா கட்சிக்காரரும் விவசாயிக்கு எதிராக ஒரு போராட்டத்தை தொடங்குற நீங்கள் தக்காளி 1 விற்கும்போது எங்கடா ஓடி ஒளிறீங்க நீங்கள்? எப்பேற்பட்ட அரசு நடத்திக்கிட்டு இருக்கிறீங்க? நாங்கள்லாம் வேர்வை சிந்தி விவசாயம் பண்ணணும், நீங்கள் வேர்வை சிந்தாமல் அங்கே சாப்பிட்டு நல்லா தூங்கணும். அதுக்கு நாங்கள் இங்கே பாடுபடணுமா? வருங்காலில் விவசாயிகள் இந்த இளைஞர்கள் வெறுத்து விடுவார்கள். வருமானமே இல்லாத தொழிலை சத்தியமாக இந்த இளைஞர்கள் தொடமாட்டார்கள். நானும் விவசாயம் மேலே வெறுப்பாக தான் இருக்கிறேன். விவசாயம் செய்ய வேண்டுமென்றால் எனக்கு வேப்பெண்ணெய் குடிப்பது போல் அது எனக்கு விருப்பமே இல்லை. விவசாயம் செய்வதற்கு நான் இன்றைக்கி 1,00,000 ரூபா செலவு பண்ணுறாங்க, எனக்கு வர்றது 10,000 ரூபா வருது. அப்போ 90,000 எங்கே போகுது? இந்த மண்ணையும் இந்த மக்களையும் நம்பி நம்பி நாசமுத்து போனது விவசாயிகள் தான். அப்பேற்பட்ட தொழிலை நான் செய்து நானும் சாக வேண்டிய அவசியமில்லை. அப்பேற்பட்ட கோமாளியும் நான் இல்லை. 1 ரூபா போட்டால் 10 ரூபா சம்பாதிக்கணும், அதுதான் தொழில். இங்கே நீ 1,00,000 ரூபா போட்டேன்னா 10 ரூபா தான் வருமானம் வரும். இது தொழிலா? இது 4 பேர் நல்லா இருக்கு, நான் விவசாயம் பண்ணுறேன், அது ஒரு பக்கெட்டு. ஆனால் என்னை நம்பி இருக்கிற என் குடும்பம் 4 பேர் என்ன வராங்க? நாசமுத்து போகிறாங்க கடனை வாங்கி வாங்கி. வேண்டாமடா அந்த விவசாயம்லாம். இந்த அரசுக்கு கேட்டாலும் கேட்காட்டியும் வருங்கால இளைஞர்கள் கண்டிப்பாக விவசாயத்தை வெறுப்பார்கள். ஏனென்று சொன்னால் இது வருமானம் இல்லாத தொழில், போட்ட காசு கூட எடுக்க முடியாது. அப்பேற்பட்ட தொழிலை செஞ்சு நாங்கள் சாவது தயாராக இல்லை.